அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய சேனலுக்கு உங்களை வருகன்னு வரவேற்கிறேன். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வருகையை நல்வரவாக்குவானாக. நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு ஹதீஸ் தொகுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், குர்ஆன் ஓதும்போது அது செய்யப்படும் சஜதாவும் அதன் சுன்னத்துகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சூரத்து நஜும் ஆயத்தை ஓதினார்கள். அதனை ஓதும்போது அவர்கள் சஜ்தா செய்தார்கள். அவர்களுடன் இருந்தவர்களும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் ஒரு முதியவர் மட்டும் சஜ்தா செய்யாமல் ஒரு கைப்பிடி சிறு கற்களை அல்லது மண்ணையோ எடுத்து அதை தம் நெற்றிக்கு உயர்த்தி இது எனக்கு போதும் என்று கூறினார். பிறகு அவர் ஒரு இறை மறுப்பாளராக கொல்லப்பட்டதை நான் கண்டேன் என்று ஹதரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்து நஜும் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஜ்தா செஞ்சாங்க. கூட இருந்த சஹாபாக்களும் எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க. ஒரே ஒரு முதியவர் மட்டும் என்ன செஞ்சார், சஜ்தா செய்யாமல் ஒரு கைப்பிடி சிறு கற்களையும் மண்ணையும் எடுத்து என்ன செஞ்சார், நெற்றிக்கு உயர்த்தி இது எனக்கு போதுமானதுன்னு சொன்னார். இப்போ கடைசியில் அவர் எப்படி இருந்தார்னு சொன்னால், இறை மறுப்பாளராக கொல்லப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் முடியாதுல்லே, நாமளும் சூரத்து நஜுமுடைய சூரா ஓதணும்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தது போல் நம்மளும் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்து நஜுமுடைய சூறா ஓதுனாங்க. ஓதி சஜ்தா செஞ்சாங்க. அங்கே இருந்தவங்களும் சஜ்தா செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ்வுடையார்களே, சுன்னத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், சூரத்து நஜுமுடைய சூறா மட்டுமல்ல, சூறா என்னென்ன சஜ்தாவுடைய சூறாக்கள் வருதோ அந்த சூறாக்களை ஓதி சஜ்தா செய்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சஜ்தா செய்கிறது எப்படி சுன்னத்துன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செஞ்சாங்க. அந்த சஜ்தா எப்படி செய்யணும், இந்த பெரியோர் செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. ஒரு முதியோர் செஞ்சார், ஒரு கைப்பிடியோ சிறு கற்களையோ அல்லது மண்ணையோ எடுத்து தன் நெற்றிக்கு உயர்த்தினார், அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நெற்றியை கொண்டு போய் பூமியில் வச்சாங்க. தொழுகையில் செய்யக்கூடிய சஜிதாவை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அந்த சஜிதா செஞ்சால் தான் சுன்னத்து நிறைவேறும். அப்போ குர்ஆன் ஓதும் போதும் அது செய்யப்படும் சஜிதா எப்படி செய்யணும் அப்படிங்கிற சுன்னத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு காமிச்சிட்டு போயிட்டாங்க, தாங்களும் செஞ்சுட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுனாங்கன்னு சொன்னால், சஜிதா செய்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையாக இருந்துச்சு. அப்போது அல்லாஹ்வுடைய அருளை நாமளும் சஜிதாவுடைய சூறாக்களை ஓதணும்னு சொன்னால் நம்மளும் என்ன செய்யணும், சஜிதா செய்யணும். அது எப்படி செய்யணுங்கிற விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல வாழ்க்கையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரணும். நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும், இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் அதை அமல் செய்யும்படியான ஒரு ரீதியாக பார்க்கக்கூடிய அனைத்து பார்வையாளருக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், குடும்பத்தாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க.